மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் சார்பில் இறகு பந்து அகாடமி நடத்திய மாநில அளவிலான இறகு பந்து போட்டி சீர்காழி என்ஜிஓ உள் விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள், பெண்கள் என தமிழகத்தின் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் வஜ்ஜினாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பஞ்சநாதன். இவரது தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் சென்னையில் உள்ள வங்கி ஒன்றில் இருந்து பேசுவதாகவும், உங்கள் மகளுக்கு கல்வி கடனாக ரூபாய் 10 லட்சம் தருவதாகவும் கூறி பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,66,040 ரூபாய் வரை பெற்றுள்ளார். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பஞ்சநாதன் NCRPயில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரை பெற்ற அரியலூர் இணைய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான வினோத்குமார், சிவரஞ்சனி, சுரேகா, கிரிஜா, விஷால் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவான ராஜேஷ் என்பவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு மந்த்லி டார்கெட் முடிப்பதற்காக வாடிக்கையாளர்களுக்கு கல்வி கடன் தருவதாக அவர்களுடைய விருப்பம் இன்றி இன்சூரன்ஸ் செய்ததுடன் மோசடியாக பணம் பெற்றதும் தெரியவந்துள்ளது. திமுக சார்பில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் முனைவர் சபாபதி மோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து தமிழக மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதாகவும், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கழக அனைத்து அணி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வாழ்த்துதுமே 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 தமிழ் தாயை வாழ்த்துதுமே தமிழ் தாயை வாழ்த்துதுமே ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவைக் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அச்சங்கத்தினர் இன்று மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஊராட்சி செயலர் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும், ஊராட்சி செயலர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க கோருதல் உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், செம்பனார்கோவில், சீர்காழி மற்றும் கொள்ளிடம் ஆகிய 5 வட்டாரங்களைச் சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தங்குடியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் முகமது சாஜித், முகமது ரியாம் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் காரைக்கால் சென்றுவிட்டு மதுபோதையில் ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நல்லாடை காவல் சோதனை சாவடி அருகே திருப்பத்தில் விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனை உள்ளே வந்த ஆம்புலன்ஸ் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு பகுதிக்கு திரும்பிய போது ஆம்புலன்ஸில் முகமது ரியாம் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ரெச்சர் கீழே சாய்ந்ததில் முகமது சாஜித்தின் தலை சிக்கிக் கொண்டது. இது குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் முகமது சாஜித்தை பத்திரமாக மீட்டனர். மாணவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் அருகில் நகர செயலாளர் தலைவர் செல்வராஜ் தலைமையில் ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அத்துமீறி செயல்படும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக, பாஜக கள்ள கூட்டணியையும் கண்டிப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து புறக்கணிக்கும் ஆளுநர் வெளியேற வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் அமைந்துள்ள நவக்கிரக கோவில்களில் ஒன்றான புதல் ஸ்தலத்தில் வெளிநாடுகளை சேர்ந்த 30 பேர் தமிழில் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தனர். கொரோனா தொற்றுக்கு பிறகு மீண்டும் ஒரு கொடிய வைரஸ் நோய் தாக்குதல் இல்லாமல் உலக அமைதி வேண்டியும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காகவும் தைவான், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலை, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, திருவெண்காடு என அடுத்தடுத்து உள்ள கோவில்களில் வழிபாடு செய்து மீண்டும் தைவான் நாட்டிற்கு செல்ல உள்ளனர். இந்நிலையில் வெளிநாட்டவர்கள் ஓம் நமச்சிவாய என தமிழ் மொழியில் உச்சரிப்பு செய்வதைக் கண்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வியந்து பார்த்து சென்றனர்.